நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். உங்களை பத்தி ஒரு அண்ணா கண்ணு தெரியாததா சொல்லியிருந்தாரு. வாடகை கொடுக்க முடியாம கஷ்டப்படுறீங்க. பேர் என்ன? என் பேர் ஜம்பலிங்க சார். என்னென்ன கஷ்டம்? ரொம்ப வீட்டு வாடகை கொடுக்க முடியல, படிப்புக்கு நோட்டு புக் வாங்கி தர முடியல. எனக்கு போனாதான் சார் நாங்கள் சாப்பாடு கலெக்ஷன் பாக்குறேன் சார். இதை பிள்ளைங்களை பார்த்து. ஆமா சார், வளர்த்தேன். ஒரு பாப்பா கட்டி கொடுத்துட்டான். சாப்பாடு சார் இல்லைன்னா இல்ல, 300 200 கிடைக்கும் தான் ஓட்டுறோம். உங்க பேரு? படிக்கிறீங்க. வீட்டுக்காரம்மாளுக்கு ப்ரெஷர், எனக்கும் ப்ரெஷர் இருக்கு. வீட்டுக்காரம்மா கொஞ்சம் வெயில போனாலும் அவங்களுக்கு அடிக்கடி மயக்கம் வந்துடும். அவங்களுக்கு அடிக்கடி ஆசிரியர் செலவு தான் பாத்துக்கிட்டு இருக்கேன். உங்களோட வாழ்க்கை மாறுங்கிறது ஒரே ஒரு விஷயத்துல மட்டும்தான். பிள்ளைங்க படிச்சு வந்தா மட்டும்தான் மாறும். இந்த கஷ்டத்தோட கஷ்டமா பிள்ளைங்களை படிக்க வச்சிருவோம். இந்த ஸ்கூலுக்கு என்ன வேணுமோ வந்து வாங்கிக்க. நோட்டு, பேனா, மளிகை ஜாமான் எல்லாம் இதுல இருக்கு. சரிங்க சார். பிள்ளைங்களுக்கு முதல்ல நல்லா சாப்பாடு கொடுங்க. சரி. எல்லாம் நோட்டு பரவாயில்லமா எல்லாம் படிச்சு அப்பா நல்லா பாத்துக்கோங்க. பணம் இருக்கு, சரியா? நம்ம வீட்டுக்கு என்ன தேவையோ வாடகைக்கு என்ன தேவையோ வச்சுக்கோங்க. வழக்கத்தான் சார் கையேந்தி பொழைச்சிக்கிட்டு இருக்கேன். அதான் சொல்றேன், மனசே உங்களுக்கு நான் பாராட்டுறேன். ஒரு கண்ணை கொடுத்துருந்தாலும் நீங்களும் உழைச்சிருப்பீங்க. வழி இல்லாம இதை செய்யறேங்கிறீங்க. நிலைமை மாறும். பிள்ளைங்க உங்களை நல்லா பாத்துக்கோங்க. ரொம்ப நன்றி சார்.